அவரை நாங்கள் கொண்டு வரோம். அதுக்கு முதல் நான் ஆங்கிலத்திலே அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுகிறேன். I would like to introduce Pastor Martin, who is waiting to come and share the word with all of us. As you are eagerly waiting to listen to him, I would invite him now. Pastor Martin, வந்து வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் சங்கமம் வானொலி மூலமாய் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை நான் சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். அன்பின் இரக்கமும் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வசனங்களை எங்கள் மத்திரனை அர்ப்பி தருவீராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனீர் ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத கர்த்தாவே, செலவழித்து தீர்க்க முடியாத உங்களுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் ஆண்டவரே, உங்கள் வசனத்தின் மூலியமாய் எங்களுக்கு வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வரத்தினை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அவருடைய ஆவிக்குள்ளாய் சென்று அவர்கள் எந்த பகுதியிலே காயம் பட்டிருக்கிறார்களோ அவர்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய ஆவி ஆத்ம சரீரம் உங்களுடைய சமூகத்துல அவர்கள் வந்து சுகமாக்கப்படுவதாக. அவர்களுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகட்டும். உடைய வசனங்கள் ஆவியாகும் ஜீவனியாகும் உள்ளது என்று எழுதிக்கப்படி ஆண்டவரே, ஆவிக்கேற்ற வசனங்கள் உங்களுடைய ஜீவனைக்கேற்ற வசனங்களை நீ அடர்த்தி தருவீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஜெப தொடர்களை நம்ம ஒரு தொடர் போதனைகளாக நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். வேதத்திலிருந்து இந்த ஜெப தொடர் போதனைகள் நம்ம தோண்ட வந்து ஒரு எப்படி புதையல் எடுக்கிற மாதிரி இந்த ஜெபத்தை குறித்து பல காரியங்கள் வந்து நாம் தேட வேதத்திலே தேட அநேக காரியங்களை வந்து கர்த்தர் வந்து வெளிப்படுத்துகிறார். இப்ப தேவனுடைய இந்த ஜெபம் கர்த்தரின் சமூகத்திலே நம்ம ஏறெடுக்கிற ஜெபமானது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. நம்ம வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், கேரக்டர்ஸ் ஆஃப் ப்ரேயர்ஸை பார்த்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குணநலன்கள் எப்படி இருக்க வேண்டும், ஜெபித்ததுக்கு அப்புறம் நாம் அதற்கேற்ற மாதிரி எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய விசுவாசம் எப்படி ஜெபத்துக்கு வந்து பதிலை பெற்று தருகிறதா இருக்கிறது, அந்த விசுவாசத்தை நம்ம வளர்த்துக் கொள்வதற்கு எப்படி செய்ய வேண்டும், விசுவாசத்தின் அளவுகள் என்ன, நாம் அன்பிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வசனத்தில் எப்படி நிலைத்திருத்த வேண்டும் என்று பல காரியங்கள் வந்து ஜெபத்தோடு தொடர்புடைய பல காரியங்களை பார்த்தோம். பல ஜெப முன் மாதிரிகளையும் வேதத்திலிருந்து பல முன்னோர்கள் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்கள் எப்படி ஜெபித்தார்கள், எப்படி அவர்கள் பதிலை பெற்றுக்கொண்டார்கள், எப்படி வந்து அவர்களுக்கு ஜெபம் உதவியாக இருந்தது, எப்படி அவர்கள் துதித்தார்கள், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு சூழ்நிலையை மேலுள்ள விசுவாசமாய் அவர்கள் எப்படி வந்து அந்த விசுவாசத்தை பயன்படுத்தினார்கள், எப்படி பதிலை பெற்றுக்கொண்ட பல காரியங்களை வந்து நாம் வந்து பார்க்கணும். இன்றைக்கு நாம் எந்த வசனத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னா 1 யோவான்ல 3வது அதிகாரத்துல 22வது வசனத்தை நம்ம எடுக்க போறோம். 1 யோவான் 3:22 நான் படிக்கிறேன். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். இங்க யோவான் பாருங்களேன், இந்த யோவானுடைய எழுதுற சுவிசேஷம் அவரால் எழுதப்பட்டது. இங்க ஒரு 3 லெட்டர் எழுதுறாரு. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். நம்ம வசதிக்காக வந்து அந்த லெட்டர் வந்து பிரிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த யோவானுடைய சீசருக்கு பேர்னா இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா அன்பின் சீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பின் சீசர்னா இவர் வந்து எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவர் அன்பை மையப்படுத்தி பேசுகிறாக காணப்படுகிறார் இருக்கிறார். அதனால வந்து இவர் வந்து இயேசுடைய இன்னர் சர்க்கிள் சீசன்வாங்க. அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபுன்னுவாங்க. 12 சீசர்கள் இருந்தாலும் அதிகமாக இந்த அவர்கள் ரொம்ப நெருங்கி இருக்கிறவர்கள் வந்து இயேசுவோட இந்த 3 சீசர்கள் தான். அதுல இவர் வந்து இயேசுவின் மார்பிளை சாய்ந்து விழுகிற சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பின் சீசன் என்று சொல்வார்கள். எப்பொழுது எதை பேசினாலும் அன்பை மையப்படுத்தி வந்து பேசுகிறார். இந்த இடத்துல வந்து இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு உள்ள ஒரு நிலைத்து நிற்கிற காரியம், அவருடைய கற்பனைகளை கை கொள்கிற காரியம், அவருடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம், இவைகள் இருந்தால் நம்ம ஜெபத்துக்கு வந்து என்ன சொல்றாரு, பதில் வந்து ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வந்து ஒரு ஆலோசனையாக கொடுக்கிறார். இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னா 1வது பசங்க பார்த்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அப்படின்னு போட்டிருக்கு. அவருக்கு முன்பாக பிரியமானவர்களே செய்கிறபடினால். அப்புறம் என்ன அர்த்தம் அவர் சொல்றாருன்னா, இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து கற்பனைகள் கட்டளைகள் என்று இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அது வாக்கு தத்தங்களாகவும் தேவனுடைய வசனங்களாகவும் வார்த்தைகளாகவுமே இருக்கிறது பாருங்க. அப்ப தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதும் தேவனுடைய வசனத்தை கை கொள்கிறதும் வார்த்தைகளை கை கொள்கிறதும்
எல்லாமே வாக்கு தத்தத்தை கை கொள்கிறது எல்லாமே என்ன இருக்குது? ஒன்றான காரியம் தான். அது மட்டும் கிடையாது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் அப்படின்றாரு. அப்ப தேவனுக்கு பிரியமான காரியம்னா எது தேவனுக்கு பிரியம் அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நம்ம போய் உட்காந்து ஒரு நண்பர் இருக்காருன்னா அவருக்கு என்ன பிரியம்ன்றது நமக்கு தெரியும். ஒரு மனைவி இருக்கிறாரு, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரியம் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனா தேவனுடைய பிரியன்றது நம்ம எப்படி தெரிந்து கொள்ளும் என்றால், தேவனுடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய சித்தம் தான் தேவனுடைய பிரியம். ஏன்னா அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. அதுதான் தேவனுடைய பிரியம். அப்ப தேவனுடைய பிரியம் என்றுனா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது. அப்ப இந்த வசனம் என்னதாக நம்ம விளக்குகிறது என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகளை கை கொடுத்தல் வந்து தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிதலாகும். தேவனுடைய பிரியம் என்பது தேவனுடைய சித்தம். அதாவது தேவனுடைய வசனத்தை கை கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது வந்து என்ன ஆகும்? நமக்கு வந்து நிலைத்திருக்கும். அதுல முக்கியமான விஷயம்னா நாம் வந்து அவருடைய அவருக்குள் நிலைத்திருத்தல் வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு ஐக்கியம், ஒரு அன்பின் ஐக்கியம். இந்த அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அதை வந்து இவ்விதமா வந்து அவர் வந்து விளக்குறாரு. எப்படி விளக்குறாரு அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, யோவான் எழுதுற அதே தான். அவர் அதுல இருந்து எடுக்கிறாரு ரெஃபரன்ஸ். யோவான் சுவிசேஷத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்றாரு. யோவான் வந்து 15வது அதிகாரத்துல 7வது வசனத்துல வந்து அந்த இந்த இதோட ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு பாருங்க. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல யோவான் 15:7 நான் வாசிக்கிறேன். யோவான் 15:7 பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல உங்களில் அன்பா இருக்கிறேன், நீர் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என்னில் அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு தேவனுடைய அன்பை குறித்து பேசும் பொழுது தேவனுக்குள் எப்படி நிலைத்திருத்தல் வேண்டும் அப்படின்றாரு. அதோடைய ரூட் அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு திராட்சை செடியை வந்து ரோமையா எடுத்து சொல்கிறாரு. இந்த இடத்துல திராட்சை செடினா யாரு? நம்ம அதோடைய ரோல் என்ன? இயேசு கிறிஸ்துவோட ரோல் என்ன? பிதாவாகிய தேவனுடைய ரோல் என்ன? அதோட ரிசல்ட் என்ன? அப்படி நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய ரிசல்ட் என்ன என்பதை குறித்து வந்து பார்க்கிறார் பாருங்க. முதலாவது நம்முடைய ரோல் நான் இயேசு கிறிஸ்துவோடைய ரோலை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 15வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல வந்து முதலாவது வசனம் எப்படியா சொல்லிக்கிறதுனா, அவர் நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரன்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு திராட்சை செடியை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாத்துங்க, ஒரு திராட்சை செடி எப்படி இருக்கும்னா, அது கொடி மாதிரி படர்கிற காரியமா இருக்கிறது. அது பூமியில இருந்து இந்த செடி உண்டாகி ஒரு மெயின் ஸ்டெம் வருகிறது பாருங்க. மெயின் ஸ்டெம்ல வந்து அதுக்கப்புறம் அதுல பிரான்ச்சஸ் போகுது. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நான் திராட்சை செடின்றாரு. அதாவது மெயின் ஸ்டெம் வந்து நான் தான். நான் வந்து பூமியிலிருந்து நான் வந்து கிடைத்திருக்கிறேன். என்னுடைய பிதாவானவருடைய ரோல் என்னன்னா, அவர் தான் திராட்சை தோட்டக்காரர். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து என்னை கிளீன்ஸ் பண்றாரு, என்னை சுத்தம் செய்கிறார், என்னை கடி கொடுக்கும்படி என்னை உருவாக்குகிறார், எனக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறாரு, கையில களைகளை எடுக்கிறார். இது வந்து பிதாவாகிய தேவனுடைய அவருடைய ரோலாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார் பாருங்க. அப்ப நம்மளுடைய விசுவாசிகள் இதை நீங்க எடுத்துட்டோம்னா, விசுவாசிகள் யாருன்னா அவங்க வந்து we are the branches of நம்ம தான் அந்த பிரான்ச்சஸா இருக்கிறோம் பாருங்க. நம்ம தான் வந்து அந்த திராட்சை செடியுடைய வந்து பிரான்ச்சஸ்ல எதுல இருக்குன்னா, அந்த பிரான்ச்சஸ் வந்து நாம் எதுல இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டெம்மோட ஒட்டி இருக்கிறோம் பண்ணுங்க. ஸ்டெம்மோட ஒட்டி இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிரான்ச்சஸ்க்கு உயிர் இருக்கும். ஒரு பெரிய மரம் இருக்கு, அதுல இருந்து ஒரு கிளையை ஒடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிளை வந்து உயிர் இருக்காது. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும், அந்த கிளை வந்து செத்து போயிடும் பாருங்க. அது மாதிரிதான் பாத்துங்க. அப்ப அந்த கிளையானது அந்த ஸ்டெம்மோட ஒட்டி இருக்கணும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துட்டோம்னா, நாம் வந்து கிறிஸ்துவோட கூட ஒட்டி இருக்கிறோம். அவர் நம்முடைய நிலைத்திருக்கிற காரியம் ஆகும். இதான் சொல்றாரு வந்து. அப்ப ஒரு செடியில வந்து 3 பேத்துக்கும் 3 ரோல் இருக்கும். அந்த 3 ரூலோட பர்பஸ் என்னன்னா, அந்த செடியானது மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அந்த செடியானது எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த 3 ரோலுமே வந்து இந்த இடத்துல வந்து சொல்லுகிறார். இதுல வந்து எப்படி ஜெபத்துக்கு பதில் வருகிறது என்பதை குறித்து வந்து நாம் பார்ப்போம் பார்த்தோம். இதுல நீங்க 3வது பார்த்துட்டீங்கன்னா, 3வது வசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டா 15:3 வந்து நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்றத பார்த்தோம். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவர் நம்ம கிளீன்ஸ் பண்றாரு. எதை வச்சு கிளீன்ஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய வசனத்தை வைத்து, தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை சுத்தப்படுத்துகிறது, தேவனுடைய வார்த்தை நம்மளை புடமிடுகிறது, தேவனுடைய வார்த்தை நம்மளை சுச்சிக்கிறது பாருங்க. அது நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை கழுவி சுத்தப்படுத்தி நம்ம வந்து தேவனுக்கு ஏற்ற ஆட்களாக அல்லது தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள ஆட்களாக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியங்கள் வந்து நம்மளை மாற்றுகிறது பார்க்கிறது. தேவனுடைய வார்த்தை வந்து நம்மளை சுத்தப்படுத்துகிற ஒரு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது பாருங்க.
நீங்க 4வது 5வது வசனங்களை நீங்க படிச்சு பார்த்துட்டீங்கன்னா அருமையான ஒரு வசனத்தை வந்து அதை குறிப்பிடுவாருங்க. அவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள்ன்றாரு, நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க, கிளியரா வெரி கிளியரா போட்டிருக்கு பாருங்க. நாம் தேவனோடு உள்ள ஐக்கியம், நாம் இயேசுவோடு உள்ள ஐக்கியம் பாருங்க. ஐக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப தேவனுடைய வசனத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் தேவனோடு இருக்கிறோம். அப்ப தேவனை விட்டு அவரை விட்டு நம்ம பிரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில வாழ்வோம், தனிப்பட்ட முறையில இருப்போம் அப்படின்னா அது வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம மிகுந்த ஒரு கனிகளே கொடுக்காது, கனி இல்லாத ஒரு வாழ்க்கையாய் போயிருப்பாருங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனோட ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது, தேவனோடு நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது, தேவனுக்குள்ளாய் நாம் நிலைத்து இருக்கும் பொழுது, அந்த ஸ்டெம்ல உள்ள அந்த சக்தி, அது ஸ்டெம் ஆனது பூமியில இருந்து சக்தியை பெற்றுக்கொண்டு, அந்த நீராதாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த பிரான்ச்சஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுது பாருங்க. அந்த சப்ளை ஆனது வந்து ரெகுலரைஸா இருக்கும் பாருங்க. அது என்னைக்கு வந்து கட் ஆகி நான் வந்து தனியா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள் பச்சையா இருக்கிற மாதிரி தெரியும், கட் ஆனோன்னா கொஞ்சம் பச்சையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்துவிடும்னா உதிர்ந்து விடும் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நாள்ல வந்து உதிர்ந்து அந்த கொடியானது செத்து போய்விடும் பாருங்க. கடைசியில் அது என்ன பண்ணுவாங்க, தூக்கி தூர போட்டுருவாங்க, அல்லது என்ன பண்ணுவாங்க, தீயரிக்கதா யூஸ் ஆகும். அதுக்குள்ள எந்த ஒரு கனியுமே கொடுக்காது. அப்ப நாம் வந்து எப்படி வந்து அந்த கொடியானது செடியிலே நிலைத்திருக்கிறதோ, ஸ்டெம்ல வந்து ஜாயிண்டா இருக்கிறதோ, அதே மாதிரி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய சபையிலே தேவனுடைய ஐக்கியத்திலே நாம் சார்ந்து கொள்ளுறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஐக்கியம், அன்பின் ஐக்கியம் நமக்குள்ள இருக்கும் பொழுது மாத்திரம்தான் வந்து நமக்குள்ள ஒரு கணிதரியில ஒரு வாழ்க்கையை வந்து உருவாகிறது. அந்த கொடியானது லைஃபா இருக்கும், ஜீவன் உள்ளத கொடிகளா இருக்கும் பாருங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் இருந்தார் பாருங்க, என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவர் எனக்கு நண்பர். நான் போகின்ற ஒரு சபையில வந்து கொண்டிருந்தார் பாருங்க. அவர் பாருங்க சபையில் உள்ள அதே குறைகளை வந்து காணிகளா இருக்கிறார். நான் சொல்றேன், அவர்கிட்ட தனிப்பட்ட முறை நான் பேசிருக்கிறேன். சபையில எல்லா சபைக்கு போனாலும் எல்லா சபையிலுமே குறையெல்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த குறைகளையே பார்த்து கொண்டிருக்கின்றோம்னா நம்ம வந்து சபையில வந்து ஐக்கியப்பட முடியாது, அந்த இது பண்ண முடியாது, அப்படி அவர்களோடு நம்ம நினைச்சு நிற்க முடியாது. அன்பின் ஐக்கியம் இருந்தா தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்து இதுவா இருக்குனாரு. அவர் வந்து பாருங்க, ஆரம்பத்துல வர்றாரு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய செய்யறாரு. செஞ்ச உடனே என்ன ஆகி போறதுன்னா, அவருக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்ச உடனே நம்ம தனியாவே நிற்போம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த போதகர் இந்த சபை இந்த தவறு செய்கிறது, இந்த போதகர் இந்த சபையை இந்த மாதிரி சபை செய்கிறார், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல சபையில, என்னை ஒரு ஆளாக மதிக்கல, இந்த மாதிரி அவர்களுக்குள்ள எண்ணங்கள் உருவாக்கி என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த பிசாசு இந்த காரியம் உருவாக்கி தனியா போக ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. சபையிலே வருவாரு, எங்களோட இருப்பாரு. அவருடைய ஜெபம் வித்தியாசமா இருக்கும், அவர் நாங்க நடந்துகிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கும்னாரு. நான் ஒரு ஒரு தடவை ரோட்டில் சந்தித்து நான் வந்து பேசினேன் பாருங்க. பேசும்பொழுது இப்ப சொல்ல, நான் இப்பெல்லாம் சபைக்கெல்லாம் போறதே கிடையாதுங்க. நான் சண்டே ஆச்சுன்னா நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் போய் என் வீட்டு மொட்டை மாடில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்பவும் ஷாக்காக இருக்குது பாருங்க. இது மாதிரி தனியாக இருந்தோம் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிசாசு ஈஸியா வந்து வீழ்த்திடுவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. நாம் சபையோடு சேர்ந்து இருக்கிறவராக இருக்கணும். அதுதான் கிறிஸ்து வந்து எதிர்பார்க்கிறாரு பாருங்க. நாம் மற்றவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம் பாருங்க. ஒரு ஆடு வந்து அந்த மந்தையில இருக்கிற தனியா போய் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருந்து மந்தையை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அது தேவ பாதுகாப்பு விட்டு வெளியே போயிருது. அது ஈஸியாக வந்து என்ன இது மற்ற நரி மற்ற அதோடைய அந்த ஒரு ப்ரீடேட்டர்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இதாயிரும், ஈஸியாக பலியாயிரும் பாருங்க. அதே மாதிரிதான் பாருங்க விசுவாசிகள் சகோதரன் பாருங்க, நான் ரொம்ப எவ்வளவோ பேசி பார்த்தேன், அவர் கேட்கவே மாட்டேன்ட்டாரு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது பாருங்க. தனிப்பட்ட முறையில நாம் இருக்கும் பொழுது நாம் வந்து நிச்சயமாக கனி கொடுக்கவே மாட்டோம். நாம் சபையோடு சேர்ந்திருக்கும் பொழுது, சகோதர சகோதரோட ஐக்கியமா இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்து பல காரியங்கள் வந்து மாற்றங்கள் உருவாயிரும். நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கும். அதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள்ளா நாம் இருக்கணும் பாருங்க. நான் தனியா இருப்பேன், ஆனா கிறிஸ்துவுக்குள்ளா இருக்க முடியும் என்னன்னா கண்டிப்பா வந்து முடிகிற காரியங்கள் வந்து நிச்சயமாக கிடையவே கிடையாது பாத்துக்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தேவோட அட்டாச் பண்ற காரியங்களா இருக்கும். இந்த 7வது வசனம் தான் வந்து முக்கியமான வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப கிளியரா சொல்றாரு இந்த இடத்துல வந்து நாம் தேவனோட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், நம்முடைய தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்ப ஐக்கியமும் முக்கியம், தேவனுடைய வசனமும் முக்கியம். ரெண்டும் இருந்தா தான் நம்முடைய ஜெபங்களுக்கு எப்படி இருக்குன்னா பதில் தருகிற ஜெபமா இருக்கும் பார்க்கும். ரெண்டுல ஒரு காரியங்கள் வந்து இல்லாமல் போனச்சு அந்த ஜெபத்துக்கு வந்து நிச்சயமா போச்சு. நம்ம வந்து சில பேர் சபைக்கெல்லாம் போவாங்க, அன்பின் ஐக்கியமா இருப்பாங்க, ஆனா வசனத்துல வேறு ஒன்று இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த காரியங்கள் இருக்கும், ஐக்கியங்கள் இருக்கும், ஆனா வசனங்கள் இருக்காது. ரெண்டுமே இல்லாதனால அவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வந்து பெற்றுக்கொள்ற காரியங்கள். அப்ப அன்பின் ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க.
அப்ப அன்பின் காரியங்கள் தான் வந்து நம்ம ஐக்கியப்படுற தேவனோட ஐக்கியப்படுகிற ஒரு காரியங்கள் தான் நம்ம ஜெபத்துக்கு பதில் தெரிகிறதா இருக்குது. 8ஆம் வசனத்தை எடுத்தீங்கன்னா சொல்றாரு, இது எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா போயிட்டே இருந்துச்சு. நம்ம ரூட்ல அந்த ஸ்டெம்மான ரூட்ல ஜாயிண்ட் ஆயிருக்கு. பிதாவோட நம்ம கிளீன்ஸ் பண்றாரு, நம்மளை பராமரிக்கிறாரு, நாம் அவரோட ஐக்கியப்பட்டிருக்கோம், நாம் அவருக்குள் நிலைத்திருக்கோம். நம்ம ஜெபங்களுக்கு பதிலாக வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கு என்று சொல்றாரு பாருங்க. நீங்கள் 8வது வசனம் படிக்கிற மாதிரி, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனால் என் பிதா மகிமைப்படுவார், நீங்கள் எனக்கும் சீசரா இருப்பீர்கள். அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பிள்ளைகளா இருந்து அடுத்த ஸ்டேஜ் போறோம். பிள்ளைகளா இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டேஜ் என்ன? சீசர்கள். அப்ப நம்ம வந்து ரட்சிக்கப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு நாள் நம்ம வசனத்திலே வளர வளர தேவன் நம்மளுக்கு கொடுத்த காரியங்கள், அவரை குறித்த காரியங்கள் நமக்கு தெரிய வர நம்ம அடுத்து என்ன பண்ணா தேவனுக்கு சீசர்களாக மாறி போயிடுவோம் பாருங்க. தேவனுக்கு சீசர்களாய் மாறுவோம். தேவனுடைய வசனத்தை சுமந்து கொண்டு அனைவருக்கு வந்து நம்ம கொண்டு செல்லலாம் மாறுவோம் பாருங்க. அப்பொழுது பிதாவானவர் மையப்படுவார். ஏன் அப்ப இந்த ஐக்கியம் எல்லாம், ஐக்கியம், ஜெபம், வசனம் எல்லாமே ஒன்றுக்கொன்று அப்படியே அட்டாச்மெண்ட் இருக்கும் பொழுதுதான் அடுத்த காரியங்கள் வந்து நமக்கு வந்து மாறுது பாருங்க. அப்ப நம்ம தேவனுடைய பிதாவுடைய பிரியத்தை பெற்றுக்கொண்டுதான் இருப்போம். தேவனை அவரை பிதாவை வந்து என்ன பண்ணிருக்கோம், சந்தோஷப்படுத்துறதா இருக்கும் பாருங்க. சொல்ல பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் இதெல்லாம் நடத்தினா நம்ம வாழ்க்கையில ஃப்ரூட்ஃபுல் லைஃப் ஆயிரும். என் பிதா மையப்படுவார், எனக்கும் சீசரா இருப்பீர்கள் பாருங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க 9வது வசனம் எடுத்துட்டீங்கன்னா இன்னொன்னு சொல்றாரு அருமையா, பிதாவுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள ஒரு ஐக்கியம் எப்படி இருக்கும், அதே ஐக்கியம் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு பாருங்க. அப்ப நாம் வந்து ஐக்கியத்தை நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்துல வந்து நம்ம உட்காரும் பொழுது இருக்குன்னா நமக்குள்ள எந்த ஒரு மனக்கசப்போ, எந்த ஒரு இது இல்லாம ஐக்கிய குறைவு இல்லாமல் இருக்க வேண்டும் பாருங்க. நாம் தேவனிடத்தில் வந்து தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், அவரோடு நிலைத்திருக்கிறோம், சபையோடு நிலைத்திருக்கிறோம். இந்த காரியங்கள்லாம் இருக்கும்போது தேவனுடைய வசனத்தில் நடக்கும்போது நம்ம ஜெபத்துக்கு வந்து பதில் இருக்கிறது பாருங்க. அப்புறம் 10ஆம் வசனத்துல அவருடைய சந்தோஷம் அதுதான் வருது பாருங்க. 10ஆம் வசனம் அருமையான படிச்சு பாருங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். 11ஆம் வசனம், என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி வேலை உங்களுக்கு சொன்னேன்றாரு பாருங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாறுதல் அப்படின்னா கண்டினியூஸா ஒரு 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 ஹாப்பினஸ் லைஃப் பாருங்க. சந்தோஷம் வந்து குறைவே இருக்காது. எங்க குறைவே இருக்கு? அப்ப வந்து உலகத்துல வந்து பிரச்சனை இல்லையா? உலகத்துல பிரச்சனைகள் இருக்கு. உலகத்தில் பிரச்சனை மத்திய தான் நம்ம போறோம். உலக காரியங்கள் நம்மளை மடிவாக்கிறது பண்றது, நம்ம வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுது. ஆனா நம் தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது, தேவனுடைய சபையில் ஐக்கியப்படும் பொழுது, தேவனோட காரியங்களை கலந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்திலே நடக்கும் பொழுது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா ஒரு இதுவுமே கிடையாது பாருங்க. இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து எப்படின்னா சின்ன அந்த உலகத்துடைய அந்த காரியங்கள்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கொசு கடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம உட்காந்துலே கடிச்சு என்ன பண்றோம்னா டக்குன்னு தடவை உயிர் போற மாதிரி வழி இருக்காது, இருந்தாலும் என்ன பண்ணிடுவோம், தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். அது மாதிரி பிசாசுடைய அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு மைனர் காரியங்களா தெரிய ஆரம்பிச்சிடும். மெஜாரிட்டி நம்ம என்ன பார்க்கணும்னா தேவோட அன்பு உள்ள ஐக்கியம், அவர் சபையை நடத்துறது, தேவனுடைய வசனத்தின்படி நடத்துறது, இதெல்லாம் போகும்பொழுது இந்த காரியம்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ பிசாசு என்னெல்லாம் பண்ணிக்கோ, நான் இங்க இருக்கும் பொழுது என்னோட சந்தோஷத்தை உன்னால திருட முடியாது, என்னோட சந்தோஷத்தை உன்னால எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ சந்தோஷம் இப்படியா இருக்கிறது. சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் வந்து எங்க இருக்குன்னா பிதாவாகிய தேவனுடைய ஐக்கியத்திலே அவருடைய அன்பினை நாம் நிலைத்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. அப்ப சந்தோஷங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க 11ஆம் அதிகாரம் 12வது பார்த்தா இப்படியா சொல்லியிருக்கிறது பாருங்க. 12ஆம் வசனம் படிக்கணும். நான் உங்களில் அன்பா இருப்பேன், நீங்களும் ஒரு அன்பா இருக்க வேண்டும், என்னுடைய கற்பனையா இருக்கின்றாரு. அவர் சொல்றாரு, அவருடைய கட்டளை ஒரு வசனம் அப்படின்னா முக்கியமான ஒரு காரியங்கள் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் பிதாவும் எப்படி அன்பா இருக்கணும், எங்க 2 பேத்துக்குள்ளே எந்த ஒரு மனக்கசப்போ ஒரு மன தடைகளோ எதுவுமே கிடையாது. அவர் என்கிட்ட நான் எப்பொழுது ஜெபம் பண்ணாலும் பிதாவை தேவன் கேட்கிறாரு. அவர் வந்து எப்பவும் கூப்பிட்டாலும் நான் செவிடுக்க ரெடியா இருக்கிறேன். நாங்க எங்க 2 பேத்துக்குள்ள ஐக்கியம் எப்படி இருக்கோ அதே ஐக்கியம் வந்து உங்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்குள்ள வந்து இருக்கணும். 2 பேத்துக்குள்ள இருக்கணும் பாருங்க. அது 2 பேத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாருங்க. பிரச்சனைகள் வராமல் இருக்கும் பொழுதுதான் அந்த ஜெபத்துக்கு எப்படி இருக்குன்னா பதில் தருகிற ஜெபமா இருக்கிறது. அந்த ஐக்கியம் தான் வந்து தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஐக்கியமாக இருக்கும் பாருங்க. இப்ப நாம வந்து இவைகளை வந்து அப்ப இது எல்லாத்துக்கும் ரூட்ஸ் நீங்க என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நாம் வந்து அந்த அந்த கொடியானது அந்த ஸ்டெம்ல அந்த செடியில வந்து நம்ம வந்து நிலைத்திருக்கணும். அதுல நிலைத்து இருந்தாலே போதும். இது ஒன்றும் பெரிய பிரயாசப்படணும் அவசியமே கிடையாது பாருங்க. இந்த கொடியானது விசுவாசிகராகிய நாம வந்து கொடிக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த கொடியானது வந்து
ஏதாவது பிரயாசப்படணுமா, ஏதாவது ரிஸ்க் எடுக்கணுமா? எதுவுமே கிடையாது. நம்மளோட ஒரே வேலை தான் அவ சமூகம் அங்க போய் நிலைத்திருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்து என்ன ஆயிரும், மற்றதெல்லாம் பிதாவாகிய தேவனும் அந்த செடியுமே பார்த்துக்கொள்றாங்க. அந்த செடி அந்த கொடிக்கு தேவையான எல்லா சப்ளைஸ், எல்லாம் வந்து அந்த நியூரிஸ்மெண்ட்ஸ், அந்த அந்த வாட்டர் சப்ளை எல்லாத்தையும் அது பார்த்து கொண்டு வரும். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், நான் தேவனுக்குள்ளாயும் அவருடைய அன்புக்குள்ளாயும் அவருடைய ஐக்கியத்துக்குள்ளாயும் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரம்தான் வந்து நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் பதில் தருகிற ஜெபங்களா இருக்கிறோம். தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து சந்தோஷப்படுகிறா இருக்கிறாரு. அதனால வந்து சபைகள்ல வந்து மற்ற சகோதரர்களுக்குள்ள 1000 குறைகள் இருக்கலாம். ஆனா அந்த குறைகள்லாம் பார்த்துட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவ விட்டு பின்னாடி தள்ளி போயிடுவோம் பார்த்துக்கோங்க. எனக்கும் இந்த சென்னை இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சபையுடைய போதகருக்கும் ஒரு பெரிய ஒரு மனஸ்தாபம் இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது பாருங்க. தவறு என்னோட பக்கம் கிடையாது பாருங்க. தவறு வந்து அந்த பக்கம் தான் இருந்துச்சு. அதனால நான் அந்த இடத்துக்கு அருவா போறதில்ல. அவரோட சபையோட ஐக்கியமா இல்லாம இருந்தேன் பாருங்க. ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட வந்து பேசினாரு. உன்னுடைய ஜெபத்துக்கு நீ தடை வராதபடி அவரோட பேசு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே பெரிய விஷயம். அவர்கிட்ட போய் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர்ட்ட பேசுறதுலாம் சர்வசாதாரண காரியம் கிடையாது. என்னுடைய வீடு பக்கத்துல ஒரு பெரிய கிரவுண்ட் இருந்துச்சு பாருங்க. ஒரு பெரிய மீட்டிங்கை அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க அவங்களுடைய சபை சார்பில். அந்த போதர் வந்து அங்க நிக்கிறாரு. பாத்தீங்கன்னா 1 ஹவர் நிக்கிறாரு. நான் அவரை என்னுடைய வீட்டுல இருந்து பார்த்தா தெரியும். அப்ப வந்து என்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் நான் உனக்காக தான் நிக்க வச்சிருக்கிறேன், நீ போய் பேசு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் பேச மாட்டேன். ஏன்னா என் மேல தப்பு கிடையாது. என் மேல தப்பு இருந்தா நான் என் மேல தப்பு இருந்தா நானே பேசிடுவேன். என் மேல தப்பு இல்லாம நான் போய் அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னா அவர் சொல்றாரு, உன்னுடைய ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். உன்னுடைய அன்பின் ஐக்கியம் வேணும். அன்பின் ஐக்கியமும் ஜெபமும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு நீ வந்து இன்னொரு இடத்துல ஒருத்தரோட மனக்கசப்பை வச்சுக்கிட்டு தேவ சமூகத்தை வந்து எப்படி உட்கார முடியும், எப்படி ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியும், நீ போய் பேச சொன்னாரு. உடனே நான் 1 மணி நேரம் போராட்டத்துக்கு பின்னாடி போய் நானே போய் இறங்கி அவர்கிட்ட போய் பேசினேன் பாருங்க. இறங்கி போய் பேசினா ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே பெருசா, ரோட்ல தனியா நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்துட்டு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். அவருக்கு வந்து சூழ்நிலையை புரிந்து கொண்டாரு பாருங்க. சூழ்நிலையை புரிந்து கொண்டு என்னோட நன்றாக பேசினாரு. பேசி எங்க 2 பேத்துக்குள்ள அந்த மனக்கசப்பானது அந்த இடத்துல போச்சு பாருங்க. நான் மறுபடியும் வீட்டுக்கு வரேன், பேசி முடிச்சு வீட்டுக்கு வர்றேன். என்னோட ஆவியில அவ்வளவு ஒரு ஃப்ரீனஸ் நான் பார்த்தேன். என்னோட ஆவியில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டு என்னை விட்டு வெளியே போறதை நான் பார்த்தேன் பாருங்க. அதான் சொல்றது, இதுதான் அன்புன்னு ஐக்கியன்றது. இதுதான் தேவனுக்குள் நிலைத்திருத்துன்றது. எங்க 2 பேத்துக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா பிரச்சனைகளை காட்டிலும் என்ன பண்றாருன்னா தேவனுடைய அன்பு பெருசு பாருங்க. ஒரு அன்பிலே நடந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த பாருங்க, அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு ஜெபத்து மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு கண்டிப்பா நான் ஜெபிச்சாருன்னா கர்த்தர் எனக்கு செவி கொடுக்குறான்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு. அது என்னோட வாழ்க்கையில வந்து உறுதியாக தெரிந்தது பாருங்க. அப்ப நாம் வந்து தேவ சமூகத்திலே அவருடைய சகோதரருக்குள்ளே அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது, தேவனோடு நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு வந்து பதில் பெறுகிற ஜெபமாக மாறுகிறது பாருங்க. அப்ப நாம் வந்து எப்படியா இருக்கிறோம், நாம் சில நம்முடைய தவறுகள் நம்ம வாழ்க்கையில எது இருக்குது, நாம் ஐக்கியத்தில் குறைபட்டிருக்கோமா, நாம் வந்து தேவனுடைய வசனத்தில் நிலைத்து நிற்காமல் இருக்கிறோமா, சபையோட எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறோம், மற்ற சகோதரோட எப்படி ஐக்கியப்பட்டிருக்கோம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அவரோடு சேர்ந்து நாம் இருக்கும் பொழுது மாத்திரமே அதனுடைய வாழ்க்கையானது கனி தருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இப்படி ரொம்ப நிலைச்சு நம்ம அவர் கூட ஸ்ட்ராங்கா கர்த்தர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் என்ன சொல்லுவாருன்னா ஒரே வார்த்தையில நாம் அவரை முழுதும் அவர் நம்மளை ட்ரீட் பண்ற அந்த ஸ்டைலே வித்தியாசமா இருப்பாங்க. ஏனோக்கு பாருங்க, தேவனோடு சஞ்சரித்து வந்தான்றாரு. ஒரு பாஸ்டர் எப்படியா சொல்றாரு, 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்துட்டே போனாங்க. கடைசியில பார்த்தா பிதாவாகிய தேவனுடைய வீடு வந்துருச்சு. அவர் சொல்லிட்டாரு, உங்க வீடு ரொம்ப தூரம், நீ என் வீடு பக்கத்துல இருக்கு, என் வீட்டுக்கு வந்து கூட்டு போயிட்டாருன்ற சொல்லுவாரு பாருங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல வந்து எப்படி சொல்றாரு பாருங்க. 13வது வசனத்துல வந்து நான் சொல்றேன் பாருங்க. 13, 14 பாருங்க. ஒருவன் எனக்கு ரொம்பவும் பிடித்தமான வசனம் பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிக அன்பு ஒன்றுமில்லை என்ற ஒரு கல்வாரியை குறித்து நிறைய சொல்றாரு. தன் சிநேகிதருக்காக ஒரு மனுஷன் வந்து ஒரு நட்புக்காக, ஒரு உண்மையான ஒரு அன்பிற்காக என்ன பண்றாரு, தன் ஜீவனை கொடுப்பார். அதே மாதிரி கல்வாரி சிலுவையில நமக்கு என்ன பண்றாரு, அவர் தன் ஜீவனை வந்து கொடுத்தாரு. நான் உங்கள் கற்பனை யாவரும் நீங்கள் செய்வீரானால் என் சிநேகிதா இருப்பின்றார். இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, என் பிள்ளையா இருப்பேன்னாரு, என்னோட சிஸ்டரா இருப்பேன்னாரு. கடைசியில் என்ன சொல்றேன், நீங்க என் ஃப்ரெண்டுட்டாரு. சொல்ற வார்த்தை எப்படி நீ கேட்டது என் ஃப்ரெண்டு. ஏன்னா என் ஃப்ரெண்டு தான் நான் சொல்ற வார்த்தையை வந்து தட்டாம வந்து செய்வான். ஒரு கிணத்துல குதினா குதிச்சுட்டுருவான். ஏன்னா என் மேல நம்பிக்கை உள்ள வந்தா என்னோட நண்பர். அதே மாதிரி என்னுடைய வார்த்தையில நீங்கள் பேச என்ன பண்றாரு, இவர் பிள்ளையே ஆரம்பிச்சாரு, சீசரா மாறுவீங்கன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, நீங்க சிநேகிதரா இருப்பீர்கள்ன்றாரு. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்கிறேன், ஏனென்றால் என் தேவனிடத்தில் நான் கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் சொல்றாரு. ஒரு சீசர்கள் தான் வந்து ஒரு பிள்ளை ஊழியம் செய்யறதை விட ஒரு சீசர்கள் ஈஸியா ஊழியம் செய்வான்.
அப்போ ஊழியர் செய்யற ஆட்களை குறித்து சொல்றாரு. நான் ஒரு ஊழியக்காரனை சொல்ல மாட்டேன், ஏன்னா ஊழியக்காரனுக்கு எஜமான் என்ன சொல்றான்னு தெரியாது. அவர் என்ன சொல்றாரு அதை மட்டும் நீங்க கம்ப்ளீட்டா செஞ்சுட்டே இருப்பீங்க பிளைண்டா. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் உங்களை வந்து ஃப்ரெண்டா ட்ரீட் பண்றேன். இப்ப நீங்க என்னோட பிள்ளையா இருக்கிறீங்க, என்னுடைய சீசரா இருக்கிறீங்க, என்னுடைய ஊழியக்காரரா இருக்கிறீங்க, என்னுடைய நண்பராக மாறி கடைசியில் ஸ்டேஜ் பாருங்க. எவ்வளவு அவரோட ஆண்டவரை நெருங்க 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 அவர் எந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் வைக்கிறாங்கிறத பாருங்க. இதுதான் அன்பின் ஐக்கியம், இதுதான் நிலைத்திருத்தல். இப்படி நம்ம பாருங்க. இப்ப என்னோட நண்பர் வந்து என்கிட்ட கேட்டார்னா நான் முழு மூட்டை இறங்கி உதவி செய்வேன். அதே மாதிரிதான் நான் அவர் நண்பரா இருக்கும் பொழுது நான் ஜெபிக்கின்ற எல்லா ஜெபத்துக்கும் வந்து உடனடியாக பதில் வருகிறோம் பாருங்க. அப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வருகிறவர்களா இருக்க வேண்டும். அன்பின் ஐக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப நம் தேவ சமூகத்தில் எந்த மாதிரி நம்ம போறோமோ, எந்த அளவுக்கு நாம் தேவ சமூகத்தில் நிலைத்து நிற்கிறோமோ, நம்ம வந்து மற்ற குறைகளை பார்க்காமல் நாம் அவருடைய அன்பின் நிலைத்திருத்தல் மற்ற சகோதரோடு நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்குன்னா அந்த ஜெபத்துக்கு ஈஸியாக பதில் பெறுகிறது. கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவரை நெருங்கி வர நெருங்கி வர நெருங்கி வர உங்களை வந்து உங்களுடைய ஸ்டேஜை மாத்திட்டே இருக்கிற. கடைசியில் அவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறோம். இது எப்பேற்பட்ட ஸ்லாகியம். தேவனுக்கு ஃப்ரெண்டுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? யாருமே வந்து மற்றவங்களுடைய ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் அவங்களுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா மாற முடியும். கர்த்தர் சொல்றாரு நம்முடைய குறையெல்லாம் பார்க்காம நம்முடைய இதெல்லாம் பார்க்க நம்ம சுத்தம் செய்து கர்த்தர் என்ன பண்றாரு நம்முடைய ஃப்ரெண்டா ஏற்றுக்கூடாது. எவ்வளவு ஒரு பாக்கியம்! அந்த மாதிரி அனந்த பாக்கியம் மாதிரி உலகத்துல வந்து எதுவுமே கிடையாது பாருங்க. 16-17 வசனத்துல சொல்றாரு, மறுபடியும் ஆன்சருக்கு வர்றாரு, சொல்றாரு பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாகவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவருள் அன்பா இருக்க வேண்டும் என்ற இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன்றார். இங்க பாருங்க, படத்துல பிரேயர்ல வந்து நிக்கிறாரு. நீங்க உங்க ஜெபத்துக்கு பதில் வேணும்னா உங்கள் இருந்தத்துக்குள்ள என்ன பண்ணலாம்? அன்பின் ஐக்கியம் வேணும், தேவ சமூகத்துக்கு நிலைத்திருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன கேட்டுக்கிறீங்களோ அந்த கேட்டுக்கிற காரியம் தெரியும். ஏன்னா இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் இடத்துல என்ன கேட்கணும்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு ஃப்ரெண்டோட மனசு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு, தேவனிடத்துல போய் என்ன காரியங்களை கேட்கணும், தேவன் வந்து அவரோட சித்தத்தின்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் பாருங்க. சித்தத்தின்படி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கே நல்லா தெரியும் எது சித்தம், எது சித்தம் இல்லை, எது தேவனை பிரியப்படுத்துற காரியம், எது தேவனை பிரியப்படுத்தாது. இந்த காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும் பாருங்க. இப்படி தெரியாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கர்த்தர் இடத்துல சரியாக கேட்போம், சரியாக பெற்றுக்கொள்வோம். நமக்கு சபைக்கோ நமக்கு இன்னொரு விசுவாசிகளுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கொள்ளணும். அதுதான் இந்த இடத்துல சொல்றது. அப்ப தேவனுடைய அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் நம்ம பிள்ளையா நம்ம எடுத்துக்கொண்டாரு பாருங்க. அப்புறம் நம்ம சீசராக மாற்றுறாரு, நம்ம சுத்தம் செய்யறாரு, கடைசி நம்ம சிநேகிதராக மாற்றி கொண்டிருக்கிறாரு பாருங்க. அப்ப சிநேகிதர்னா வந்து சும்மா சாதாரண காரியம் கிடையாது. ஆபிரகாம் சிநேகிதன்றாரு. ஆபிரகாம் சொல்றாரு நான் செய்ய போற காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்போன்றாரு. நம்ம அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றோம் இல்லையா, அவர் நம்மள்ட்ட வந்து பக்காவா ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றாரு பாருங்க. அப்ப தேவனிடத்துல வந்து நம்ம நெருங்கி சேரணும். நெருங்கி சேர 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 நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்முடைய அந்த ஸ்டேஜ் நம்முடைய அவருக்குள்ள இருக்க அந்த நெருக்கம் வந்து இன்னும் ஜாஸ்தியா பாருங்க. ஜாஸ்தியா நம்மளுடைய ஃப்ரெண்டா மாறும் பொழுது நம்ம இன்னும் தைரியமாய் அவர் சமூகத்துல போய் உட்காருவோம் பார்த்துக்கோங்க. நமக்கும் அவருக்கு இடையில ஒரு கேப் இருக்காது. நம்ம எந்த ஒரு காரியத்தையும் கத்தருக்காக வந்து எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் என்னோட தேவைகளை சந்திப்பார், நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் அவர் டைரக்டா சொல்லலாம், அவர் என்னை பார்த்து என்னோட இருதயம் அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐக்கியத்துக்குள்ள வந்து விடுவோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஐக்கியம் தான் வந்து நம்ம ஜெபத்துக்கு பதில் கொண்டு வருகிற காரியமா இருக்கிறது. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? நாம் பிதாவோட எப்படி ஐக்கியப்பட்டிருக்கோம், குமாரனா இயேசுவோட எப்படி ஐக்கியப்பட்டிருக்கோம், சபையோட எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறோம், மற்ற விசுவாசிகளோட நம்முடைய ஐக்கியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிற ஜீவியம் இருக்கிறதா, கனியானது நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறதா, ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழ்றோமா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் எப்பயா இருக்கிறோம், நம்ம ஜெபங்களுக்கு பதில் பட்டு இருக்கிறோம். ஏதாவது தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம சரி செய்து கொள்ளணும். யாருக்கும் மற்ற விசுவாசிகளோட பிரச்சனைகள் இருந்தா போதும், அவங்க நமக்குள்ள வரலாட்டி என்ன, நம்ம போய் பேசுவோம், நம்ம போய் அந்த காரியத்தை சரி செய்வோம். ஒரு பைப்புல அடப்பு இருந்துச்சுன்னா அந்த அடப்பு வந்து ஒரு பக்கம் தான் வந்து சரி செய்யணும் அவசியம் கிடையாது, இன்னொரு பக்கத்துல இருந்து சரி செய்யலாம். அது மாதிரி ரெண்டு விசுவாசிகளுக்கு இடையில ஒரு பிரச்சனைகள், ஒரு அன்பின் குறைகள் இருந்தா ஒரு பக்கம் தான் நின்று பேசணும் அவசியம் கிடையாது, இன்னொரு பக்கம் இருந்து பேசுறோம். நம்ம போய் இறங்கி பேசுறதால வந்து நாம் குறைந்து போவது கிடையாது. நாம போய் இறங்கி பேசும் பொழுது நாம் தேவனுடைய அன்பை உயர்த்தி பிடிக்கிறோம். அதுக்கேற்ற பதில் நிச்சயமாகவே வரும். நம்ம போய் நம்ம தவறே செய்யாம நம்ம இறங்கி பேசும் பொழுது அவர்களுக்குள்ளதான் ஒரு குற்ற மனசாட்சி உண்டான முடியும், நம்ம மனசு வந்து ஃப்ரீயா இருப்பாங்க. அப்ப தேவனுள்ள உள்ள ஐக்கியம் அன்புங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபத்துக்கு பதில் கொண்டு வருகிறதுக்கும் அவர்கள் நிலைத்திருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கிறது பாருங்க. அவர்களை நம்ம தனியா இருந்தோம்னா கனி கொடுக்க மாட்டோம், அவரோடு சேர்ந்து இருந்து நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்கிற ஜீவியமாக இருக்கிறோம். ஜெயிப்போம். அன்பின் இறக்கம் நல்லா தகப்பனை நன்றி தெரியும், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே
திராட்சை செடியா இருக்கிற ஆண்டவர், நாங்கள் நிலைத்திருக்க கொடிகளா இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை ஆண்டவரே நீர் பிள்ளைகளை அழைத்தீர்கள். கர்த்தாவே, சீசர்களாக மாற்றிருக்கிறீர்கள், சுத்தம் செய்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தரா, எங்களை சிநேகிதராக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய சிநேகிதராக இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர். எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் தருகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் அதிகமா எங்களோட அன்போடு ஐக்கியப்படுகிற தேவனீர் ஆண்டவரே. நீங்க எவ்வளவா நேசிக்கிறீர் என்று இந்த காரியத்தில் ஓமையை நான் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் நடக்க உதவி செய்கிற குற்றங்கள் குறைவில் எங்கள் சைடில் இருந்து அவற்றை மன்னிப்பீராக ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். கர்த்தரின் அன்பு என்னுடைய இருதயத்திலே ஓவர்ஃப்ளோ பண்ணி கொண்டிருக்கிறதால என் கண்ணீர் கொட்டி கொட்டி உங்களோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கணும். அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ பாஸ்டர். நான் அதை இங்கிலீஷ்ல இப்பொழுது ஒரு சிறிய வார்த்தையின் மூலமாக முடித்துவிட்டு நாங்கள் விடு பெறலாம். I would like to introduce the pastor's message. He has been sharing from John 15 and especially with verse 7. If you remain in me and my words remain in you, whatsoever you wish, and it will be done for you. And in saying that, the pastor has been sharing that the fellowship of Christ is very important, to have fellowship with the saints and the believers. And even those that are still not in the faith, we have to show the love of Christ. Despite of our shortcomings, sometimes, we get into situations where there can be difficult situations where you can rise